தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. This Holy Mass is offered as a Thanksgiving Mass by Lancy and Alice Rodriguez as they are celebrating their 22nd wedding anniversary. May the good Lord bless them for all that they are doing for the poor. Keep the family blessed and protected. மேலும் இந்த திருப்பலியானது இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக தங்களுடைய 25வது திருமண நாளை கொண்டாடுகின்ற அந்துராஜ் பிரேமகுமாரி குடும்பத்தார் நன்றி திருப்பலியாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் இந்த திருப்பலியானது உலகில் உள்ள எல்லா கொரோனா பெரும் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்காக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவன் இவர்கள் பூரண குணமடைய வேண்டும் என்று வைலட் நவமணி குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் இந்த திருப்பலியானது மரித்து 21வது நினைவு நாளை நினைவு கூறப்படுகின்ற திரு ஆர் தங்கராஜ் இவருடைய ஆண்மிலை பாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இறைவன் இவர் செய்த பாவங்களை மன்னித்து இவரை வான்வீட்டில் ஏற்றுக்கொள்ள இவருக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் குடும்ப உறவுகளுக்காகவும் மிக சிறப்பாக இந்த நோய் தொற்றினால் அவதிப்படுகின்ற எல்லா மக்களுக்காகவும் ஜெபிப்போம். தூய ஆவியான அவருடைய பெருவிழாவில் ஆவியின் கொடைகளும் கனிகளும் அவருடைய ஆசீரும் குணமளிக்கும் அற்புதமும் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தி என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவை வானதூதர் புனிதர் அனைவரிடமும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மாட்சிமை உண்டாகுக உலகினிலே
மன்னகமீட்டரை புகழுகின்றோம், விண்ணகமீட்டரை புகழுகின்றோம், மன்னகமீட்டரை புகழுகின்றோம், நீதியின் தேவனை புகழுகின்றோம், மன்னாதி மன்னர் புகழுகின்றோம், நீதியின் தேவனை புகழுகின்றோம், மன்னாதி மன்னர் புகழுகின்றோம், உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே நல்மனதோடு அமைதி உண்டாகுக. தந்தை மகனை போற்றுகின்றோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம், தந்தை மகனை போற்றுகின்றோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம், அன்பின் ஊற்றினை போற்றுகின்றோம், திருச்சபை காவலர் போற்றுகிறோம், அன்பின் ஊற்றினை போற்றுகின்றோம், திருச்சபை காவலரை போற்றுகிறோம், உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே நன்மயத்தோடு அமைதியும் உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றேன். உலகின் எத்திக்கிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இந்த காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளர்களின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். First reading, a reading from the Acts of Apostles. When the day of Pentecost had come, they were all together in a place, and suddenly a sound came from heaven like the rush of a mighty wind, and it filled all the house where they were sitting, and there were appeared to them tongues as a fire distributed and resting on each one of them, and they were all filled with the Holy Spirit and began to speak in other tongues, and the Spirit gave them utterance. Now they were living in Jerusalem, Jews, devout men from every nation under heaven. And at his sound the multitude came together, and they were bewildered because each one heard them speaking in this own language. And they were amazed and wondered, saying, "Are not all these who are speaking Galileans? And how is to these who are speaking Galileans? That it were each of us in his own native language." Parthians and Medes and Elamites and residents of Mesopotamia, Judea and the residents of Cappadocia, Pontus and Asia, Phrygia and Pamphylia, Egypt, and the parts of Liberia belonging to Cyrene, and visitors from Rome, both Jews and Pelagians, Cretans and Arabians were them, telling in our own tongues mighty works of God. The word of Lord. Thanks be to God.
வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனைகளே, நீர் ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனைகளே, நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிரப்பி நீர் ஆளுகை செய்யும். இரண்டாம் வாசகம். நாம் எல்லோரும் ஒரே தூய் ஆவியார் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியர்கள் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 12, இறை வாக்கியங்கள் 3 முதல் 7, தொடர்ந்து 12 முதல் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியாரின் அருள்குடைகள் வெவ்வேறு. எவரும் இயேசு ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள்குடைகள் பல உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டர்கள் பலர் உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. எல்லோரிடமும் எல்லாமும் செயல்படுவரல்ல. நமக்கு தூய ஆவியாரின் செயல்பாடு ஒவ்வொருவரிடமும் வெளிப்படுகின்றது. உடல் ஒன்று, உறுப்புக்கள் பலவாய். உடலில் உறுப்புக்கள் பலவாயினும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமை ஆனாலும் உரிமை குடிமக்கள் ஆனாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியின் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். அந்த ஒரே ஆவி பலம் பெற்றிருக்கிறோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளை விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படாது என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமது புகழ். இயேசு அவர்களுக்கு தோன்றி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று கூறினார். உயிர்த்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, தாயம் திருச்சபையோடு இணைந்து நாம் இன்று தூய ஆவியாரின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். தூய ஆவியாருடைய பெருவிழாவை பற்றி சிந்திப்பதற்காகவும் தூய ஆவியாரனுடைய கொடைகளையும் கனிகளையும் பெற்றுக்கொள்வதற்காக, தூய ஆவியாரனுடைய வல்லமையை பற்றி சிந்திப்பதற்காக தாயாம் திருச்சபை இன்றைய நாளில் இந்த பெருவிழாவை நமக்கு கொடுத்திருக்கின்றது. நாம் அனைவரும் இந்த பெரும் தொற்று காலத்தில் இருக்கின்றோம். பெரும் தொற்று முதல் அலையின் பொழுது எல்லாரும் முகக்கவசம் போட்டுட்டு, இதெல்லாம் பெரும்பாலானவர்கள் ஆக்சிஜன் கவசம் போட்டுட்டு இருக்காங்க. திருவிவிலியம் முழுவதும் ஆவியானவரை பற்றி எப்படி பேசப்படுகிறது என்றால், அவர் உலாவிக் கொண்டிருந்தார், காற்றை போன்று இருந்தார், நெருப்பை போன்று இருந்தார். ஆக தூய ஆவியானவர் வெளிப்படும் இடங்களில் எல்லாம் ஆற்றல் வெளிப்படுகின்றது. புத்த மடத்திற்கு ஒருத்தர் ஒரு சீடராக சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த மடத்திற்கு போகிறார். போகும்பொழுது என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சின்ன பசங்க 2 பேர் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு ஒரே ஆச்சரியம். எப்பயும் வயதானவர்கள் அல்லது ஒரு இளைஞர்கள் தான் துறவியாக மாறணும், உலகை துறந்து ஒரு துறவியாக சீடராக மாறணும் என்ற ஆசையோடு போவாங்க. இந்த 2 பசங்க எப்படி குழந்தைத்தன்மையிலே இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி இந்த சீடர்களாக மாற வந்திருக்காங்க என்று அவர்களை பற்றி கேட்பதற்காக அந்த இளைஞர் கேட்குறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக அந்த குழந்தைகள் சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே தியானம் பண்ணுறோம். என்ன தியானம், எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, தியானம்னாக்க நாங்கள் எங்களுடைய சுவாசத்தையே நாங்கள் எப்படி சுவாசிக்கிறோம் அதை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கின்றோம். உள்ளே இழுக்கின்ற காற்று, வெளியே விடுகின்ற காற்று, இதை பற்றி சிந்திக்கின்றோம். இதுதான் எங்களுடைய தியானம் என்று. தியானத்தின் பொழுது சுவாசத்தை பற்றி சிந்திப்பது தான் மிகப்பெரிய ஆழ்ந்த தியானம் என்பதை புத்தர் கூறுகின்றார். நம் சுவாசத்தை உள்ளே இழுக்கிறதும் வெளியே விடுவதும். ஏனென்றால் இந்த சுவாசம் மட்டும்தான் நம்மோட எப்பவுமே இருக்குது. அழுகின்ற பொழுது, துக்கமான நேரத்தில், சந்தோஷமான நேரத்தில், எல்லா நேரத்திலும் இந்த சுவாசம்தான் நம்மோடு இருக்கின்றது. இது மட்டும்தான் நம்மோடு பயணிக்கின்றது. ஆக நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகும்பொழுது என்ன ஆகுது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுவாசிக்கிறோம், வேகமாக ஓடும்பொழுது சுவாசிக்கிறோம். நல்லா சந்தோஷமாக இருக்கும்பொழுது நம்மை அறியாமல் சுவாசம் அதிக ஆக்சிஜன் உள்ள போகுது. ஆக இந்த பெரும் தொற்று காலத்தில் பார்க்கலாம் சுவாசம் எவ்வளோ முக்கியம் என்பது. அந்த குழந்தைகள் கூறியது தான் உண்மை. சுவாசம் தான், காற்று தான் நம்மோடு கடைசி வரைக்கும் இருக்கு. ஒருத்தவங்க இருக்காங்களா இல்லையா, உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறோம்? மூக்கில் காற்று கை வச்சு பார்க்குறோம். சுவாசம் நின்று விட்டால் உயிர் நின்று விட்டு. சுவாசிப்பது நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் சுவாசம், காற்று தான் ஆவியானவர், அதுதான் கடவுள், அவர் தான் ஆற்றலுடன் இருக்கின்றார்.
ஆக நம்முடைய இந்த பெரும் தொற்று காலத்தில் பார்க்கின்றோம் ஆக்சிஜன் எவ்வளோ முக்கியமாக இருக்குது. யாரும் முன்னாடியெல்லாம் ஆக்சிஜன் தேடுவதே இல்லை. இதெல்லாம் வந்து அதனுடைய தேவையை அறிந்து கொண்டு இருக்கின்றோம். ஆக்சிஜன் எவ்வளோ முக்கியமாக இருக்குது. ஆக ஆவியானவர் காற்றை போல் எல்லா இடங்களிலும் கலந்திருக்கின்றார், ஆற்றலுடன் இருக்கின்றார். நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும், குடிக்கிற தண்ணி. அப்போல்லாம் வந்து குடிக்கிற தண்ணி பாட்டில் கிடையாது. 90ஸ்லாம் 91 90லாம் வந்து குடிக்கிற தண்ணி பாட்டில் எங்கேயும் கிடைக்காது. திரவமாக என்ன வைப்பாங்க அப்படின்னா பெப்சி, கோகோ கோலா, கலரு. அதை தாண்டி திருவிழாக்கெல்லாம் பாயாசம் வைப்பாங்க, கலர் பாயாசம். இதுதான் எங்களுக்கு தெரியும். அப்போதெல்லாம் யாரும் நினைச்சே இருக்க மாட்டோம் தண்ணீரை விற்பார்களா என்று. இப்பொழுது அனைவரும் நாம் எல்லாரும் பெரும்பாலும் தண்ணீர் வாங்கக்கூடிய நிலைமை வந்து விட்டது. ஒரு கட்டத்தில் வந்து யார் காற்றெல்லாம் வாங்குவாங்க, சுவாசத்தை யார் வாங்குவாங்க அப்படின்னு இப்போ எல்லாரும் வந்து முண்டி அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்காங்க ஆக்சிஜனுக்காக. ஆக காற்று, ஆக்சிஜன் என்பது நமக்கு தெரியாமல் நாம் சுவாசித்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் நம்முடைய உயிராக இருக்கின்றது. ஆவியானவர் அப்படித்தான் இருக்கார். எப்பொழுது நாம் ஆவியினுடைய ஆற்றலை பெறுகின்றோமோ அப்பொழுது நாம் ஆற்றலுடன் இருக்கின்றோம். எல்லா இடங்களிலும் திருவிவிலிய முழுவதும் பார்க்கின்றோம் ஆவியானவர் எப்படி வெளிப்படுகின்றார் என்றால், அவர் வருகின்ற இடங்களிலெல்லாம் ஆற்றல் வெளிப்படுத்தப்படுகின்றது. யூதர்களுக்கு பயந்து இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோம் சீடர்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட பூட்டப்பட்ட அறையில் இருக்கின்றார்கள். ஆவியானவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களிடம் வந்து அமைதி உண்டாக, பயத்தை தவிர்த்து அமைதியை உங்களுக்கு கொடுக்கின்றேன் என்று கூறுகின்றார். ஆக அந்த இடத்தில் அவர்களுக்கு புதிய ஒரு காற்றாக, ஒரு ஆக்சிஜனாக, ஒரு அடைக்கப்பட்ட இடத்தில் மூச்சு திணறி போன ஒரு மனிதனுக்கு ஆக்சிஜன் கொடுக்கின்ற ஒரு ஆவியானவரை, வல்லமையை கொடுக்கின்ற ஆண்டவராக ஆண்டவர் அங்கே திகழ்கின்றார். நாம் சுவாசிக்கும் காற்றின் அருமை இந்த நாளில் நமக்கு ரொம்ப அதிகமாக தெரியுது. காற்று போயிடுச்சுன்னா அவ்வளோதான். நிறைய பார்க்குறோம். நிறைய பேர் வந்து பெட்டு கிடைக்காம சுற்றிட்டு இருக்காங்க. பெட்டு கிடைச்சாலும் வந்து ஆக்சிஜன் கிடைக்கல. நேற்றைய நாளில் நாங்கள் எல்லாம் வந்து ஒரு 2-3 பேர் போய் கொரோனா டெஸ்ட் எடுப்போம். போன இடத்துல அந்த நர்ஸம்மா மூக்குள்ளே குத்தி மூளை கொடாங்கிட்டாங்க டெஸ்ட் எடுக்கிறன்ற பேரில். இல்லைங்களா? நம்முடைய உடல் அளவில் ஆக்சிஜன் எப்படி இருக்குது அப்படின்னு. அதே நேரத்தில் அங்கே ஒரு அம்மாவை போய் பார்த்தோம். அவர்களுடைய உடல் அளவில் ஆக்சிஜன் கம்மியாயிட்டு. ஆக நாம் நம்மிடம் நம்மை சுற்றி இருக்கின்ற அந்த ஆக்சிஜன், காற்று, இதை பற்றி சிந்திக்க மறந்து விடுகின்றோம். ஆவியானவர் எப்பொழுதும் நம்மோடு இருந்து கொண்டு தான் இருக்கின்றார். உலகம் எல்லா இடத்திலும் இருக்கின்றார். முதலும் அவரே, முடிவும் அவரே, ஆல்ஃபா அண்ட் ஒமேகா. ஆக ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள்லாம் எப்படி இருக்காங்க? ஆற்றலோடு இருக்கின்றார்கள். ஆதி ஆகமத்திலிருந்து பார்க்கின்றோம் ஆவியானவர் எப்பொழுதும் வெளிப்படுத்தப்படுகின்றார் ஆற்றலுடன். சிம்சோனை பார்க்கின்றோம், தாவீது அரசரை பார்க்கின்றோம், சவுலை பார்க்கின்றோம். அவர்கள் எப்பொழுதெல்லாம் ஆவிக்குரிய மக்களாக இருக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் நன்மையை செய்கின்றார்கள். உடல் அளவில் கொள்கின்ற ஊனியல்பு பிரச்சனைகளால், உடல் சார்ந்த பிரச்சனைகளால் அவர்கள் மாறும் பொழுது அவர்களிடமிருந்து ஆவியானவர் விலகி விடுகின்றார். தாவீது அரசர் எப்பொழுது உரியாவின் மீது ஆசை கொண்டு தவறான வழியில் செல்கின்றாரோ அப்பொழுது அவரிடமிருந்து ஆவியினுடைய ஆற்றலும் கொடைகளும் கனிகளும் அகற்றப்படுகின்றன. அவர் ஒரு அரசருக்குரிய தன்மையில் இருந்து விலகுகின்றார். அதே போல சவுலை பார்க்கின்றோம், சிம்சோனையும் பார்க்கின்றோம், ராயபுரையும் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய கொடைகள் அவர்களுக்கு நிறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது அவர்கள் ஊனியல்பு, தங்களுடைய உடல் சார்ந்த உபாதைகள், பிரச்சனைகள், உடல் சார்ந்த தேவைகளை அவர்கள் முன்வைக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் ஆவியானவருடைய அருளும் ஆற்றலும் அவர்களிடமிருந்து அகற்றப்படுகின்றது, எடுத்துவிடப்படுகின்றது. ஆக ஆவியானவர் எப்பொழுதெல்லாம் கொடுக்கப்படுகின்றாரோ அப்பொழுது அங்கே ஆற்றல் அதிகமாக நடைபெறுகின்றது. அன்னை மரியாளுக்கு வானதூதர் தோன்றி ஆவியினுடைய நிழல் மீது வரும், அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவர் பிறப்பார் என்று. உடனே அன்னை மரியாள் அமைதியாக இல்லை, என்ன பண்ணுறாங்க? யூதேய நாட்டிற்கு செல்கின்றார்கள், நடந்து போகிறாங்க. ஆவியினுடைய கொடைகளை பெற்றவுடன் யாரும் அமைதியாக இருப்பதே கிடையாது, நடந்து போகிறாங்க. எலிசபெத்தை வாழ்த்துகின்றார்கள். ஆக நாம் ஆவியினுடைய கொடைகளை கனிகளை பெற்றிருக்கின்றோம் என்றால் அமைதியாக இருக்க மாட்டோம்.
ஏதோ ஒரு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கும். பேதுருவை பார்க்கின்றோம். ஆவியினுடைய கொடைகளையும் கனிகளையும் பெற்ற அவர் என்ன செய்கிறார்? வெளியில் போகிற அச்சத்தை தவிர்த்து சாவுக்கு பயந்து இருந்தார். சாவு பயம் இல்லாமல் வெளியே போகிறார். எருசலேம் ஆலயத்துக்கு முன்பாக இருந்த மனிதரிடம், ஊனமுற்று இருந்தவரிடம் கூறுகின்றார், என்கிட்ட தங்கமோ வெள்ளியோ இல்லை, மாறாக உயிர் தாண்டவருடைய ஆற்றல் என்னுடன் இருக்கின்றது, ஆவியானவருடைய கொடைகள் என்னிடம் இருக்கின்றது, ஆவியானவர் என்னுடைய கொடைகளின் பெயரால் நான் உனக்கு கூறுகின்றேன், எழுந்து நட என்று. ஆக பரிசுத்த ஆவி நமக்கு கிடைத்தாக என்ன ஆகும் அப்படின்னா, நன்மையை செய்வோம், நல்லதுனாலே நிறைய பேருக்கு கூறுவோம். நாம் என்ன பண்ணுறோம்? நமக்கு கொடுக்கப்படுகின்றது ஞானஸ்நானத்தின் பொழுது ஆவியினுடைய ஆற்றலும் கனிகளும் கொடைகளும் நமக்கு நிறைவாக கொடுக்கப்படுகிறது. எப்பொழுது நமக்கு சுற்றி ஆக்சிஜன் எப்பயுமே இருக்குது நம்மக்கிட்ட, எப்பொழுது நமக்கு உள்ள ஒரு கிருமி உள்ளே போயிட்டு அதனுடைய ஆற்றலை குறைகின்றதோ, உடலில் உள்ள ஊனியல்பு நமக்கு குறைகின்றதோ, அப்பொழுது தான் அதனுடைய தேவையை நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆண்டவருடைய ஆவியும் நமக்கு அப்படித்தான். சவுலின் வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம், தாவீது அரசருடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம். அவர்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள், உடல் சார்ந்த தேவைகளை முன்வைக்கும் பொழுது கடவுள் அவர்களிடமிருந்து ஆவியை பெற்றுக்கொள்கின்றார், எடுத்து விடுகின்றார். ஊனியல்பு வேற, ஆவிக்குரிய இயல்பு வேறு. ஆவிக்குரிய இயல்பாக அச்சத்தை தவிர்த்து மக்கள் அனைவரும் மக்களுக்கு நன்மையை வெளிப்படுத்துவார்கள். எல்லா நேரத்திலும் எல்லாத்தையும் பற்றிக்கொள்ள முடியாது. உடல் சார்ந்தது எனக்கு வேண்டும், ஆவியானவருடைய கொடைகளும் எனக்கு வேண்டும் அப்படின்னாக்கா இருக்க முடியாது. இரண்டும் சேர்ந்த கலவையாக மாற முடியாது. ஒன்று, நாம் உடலை சார்ந்த ஒரு சாதாரண மனிதர்களாக வாழலாமே தவிர ஆவியானவருக்குரிய ஆலயமாக வாழ முடியாது. ஆவியானவருக்குரிய ஆலயமாக நாம் வாழும்பொழுது மனிதர் தன்மையில் நாம் அதை மனித தன்மை இழந்து விடுகின்றோம். ஆக ஆவியானவர் இயக்கமாகவும் இயல்பாகவும் இருக்கின்றார். நாம் பல நேரங்களில் அவரை மறந்து விடுகின்றோம். நம்மை சுற்றி காற்று இருக்கு, அதை நாம் மறந்து விடுகின்றோம். அதே போல் தான் ஆக்சிஜன் தேடி நாம் அலைய தேவையே இல்லை, எப்பொழுதும் நம்மக்கிட்ட இருக்குது. ஆவியானவரும் அதே போல தான் எல்லா அருட்சாதனங்களிலும் நமக்கு நிறைவாக கொடுக்கப்படுகின்றார். புனித சின்னப்பரை பார்க்கின்றோம். ஆவியானவர் அவருக்கு கொடுக்கப்படுவதற்கு முன்பாக அவர் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தார். உடல் சார்ந்த பிரச்சனைகளில் இருக்கின்றார். ஆவியின் கடவுளை கண்டெடுத்த சின்னப்பர் குருடராக மாறுகின்றார். பிறகு எத்தனை திருச்சபைகளை உருவாக்குகின்றார். ஸ்பிரிட் இஸ் வில்லிங், ஃப்ளஷ் இஸ் வீக். என்னுடைய உடல் ஊனமாக இருந்தாலும் என்னுடைய ஆன்மா ஆண்டவரை மேலும் மேலும் அறிவிக்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கின்றது என்று கூறுகின்றார். உடல் சார்ந்த எல்லாம் பிரச்சனைகள், இதெல்லாம் எப்பயுமே பிரச்சனையோடு. ஆனால் நாம் எப்பொழுது ஆவியை பற்றி கொள்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் ஆற்றலுடன் பேசுகின்றோம். பரிசுத்தாவி வந்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் இந்த லாபலாபாக கத்துவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஆவியானவர் திருவிவிலியத்தில் படித்தோம் என்றால், நான் இப்போ தமிழில் பேசுகிறேன், மக்கள் மற்ற மொழிகளில் இருந்தாலும் அவர்கள் புரிந்து கொள்கின்ற மொழிகளில் கேட்பார்கள். அதுதான் ஆவிக்குரிய தன்மை. ஆவியானவர் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா, அங்கே ஒரு டிரான்ஸ்மிட்டராக தான் பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்கிறார். யூதர்கள் யூத மொழியில் பேசினாலும், கிரேக்கர்கள் கிரேக்க மொழியில் பேசினாலும், அனைவரும் புரிந்து கொள்கின்ற நிலையில் அவரவருடைய மொழிகளில் ஆவியானவர் நற்செய்தியை வெளிப்படுத்துகின்றார். முகங்களில் நாம் ஆக்சிஜன் மாஸ்க்களை நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. ஆக இன்றைய நாளில் நாம் ஜெபிப்பது, நம்முடைய ஜெபமெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆவியானவரே, உம்முடைய ஆற்றல் எங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும். எங்களுடைய மனிதர்கள் மத்தியில் உள்ள அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கு முற்றிலுமாக கழட்டப்பட வேண்டும். சுவாசிப்பது வேண்டும் என்றால் நாம இருக்கலாம், ஆனால் சுவாசம் என்கின்ற அந்த காற்று கடவுளாக இருக்கின்றார், ஆவியானவராக இருக்கின்றார். அது நமக்குள் சென்றால்தான் ஆற்றல், வாழ்க்கை, உயிர். இல்லை என்றால் நாம் உயிர் கொண்ட பிணமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இன்றைய நாளில் எல்லா மக்களிடமும் இருக்கின்ற ஒரு சிந்தனை, எப்பொழுது இந்த இயல்பு நிலை மாறும், இந்த பெரும் தொற்று எப்பொழுது அகன்று போகும். காகித பூ போல் நாம் வாழ்கின்றோம். நம்மோடு வாழ்ந்த எத்தனையோ பேர் இறந்து இருக்கின்றார்கள். நமக்கும் அந்த நிலை வந்துவிடுமா
என்று சிந்திப்போம். ஆவியானவர் நம்மோடு எப்பொழுதும் இருக்கின்றார். அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உடல் சார்ந்த பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும், உடல் சார்ந்த சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். ஆவி தங்குகின்ற ஆலயமாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நன்மையை சிந்திக்கக்கூடிய ஒரு நன்மை ஜனத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். புதிய மொழிகளில் பேச வேண்டாம், நாங்கள் எங்கள் மொழி பேச, எங்கள் முகக்கவசங்களை அகற்ற எங்களுக்கு வரம் தாரும் என்று பரிசுத்த ஆவியானவரை நோக்கி மன்றாடுவோம். ஆவியின் கொடைகளும் கனிகளும் நமக்கு கிடைத்திடவும் ஆவியின் ஆலயங்களாக நம்முடைய உறவுகள் திகழ்ந்திட தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் தூய ஆவியின் வழியாக நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லா வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையிலே அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்துக்கு இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லா வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அமைதியை பெற்றுக்கொள்கிறேன் என்று உயிர்த்த ஆண்டவர் அச்சத்துடன் இருந்த மக்களுக்கு அமைதியை கொடுத்தார். இந்த பெரும் தொற்று காலத்தில் மக்கள் எத்தனையோ பேர் உடல் அளவில் அல்ல, மாறாக மனதளவில் பயத்துடனும் அச்சத்துடனும் இந்த பெரும் தொற்று காலத்தில் இருக்கின்றார்கள். நம்முடைய அச்சத்தை தவிர்த்து ஆண்டவர் நமக்கும் நம்முடைய இல்லங்களில் உள்ள அனைவருக்கும் அமைதி தர வேண்டும் என்று ஆவியானவரின் பாதத்தில் நம்முடைய கருத்துக்களை மன்றாட்டுகளாக சமர்ப்பிப்போம். நல்ல ஆயனே இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், நற்செய்தி பணியாளர், இறை ஊழியர்கள், உலகெங்கும் நற்செய்தியின் பொருட்டு துன்புறும் எம் சகோதர சகோதரியர்கள் அனைவருக்காக மன்றாடுகிறோம். தூய ஆவியை அவர்கள் மேல் பொழிந்து இறைப்பணியில் தளராத மனதுடன் பணியாற்ற தூய ஆவியின் தூண்டுதல் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் பங்கிற்காக மன்றாடுகிறோம். இந்த ஊரடங்கு காலத்தில் பங்கில் திருச்சபையை காணாமல் முடங்கி கிடக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானமும் நிலவும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் தூய ஆவியின் குடைகள் நிறைந்து காணப்படவும் அவர்கள் ஜெப வாழ்விலும் தப வாழ்விலும் சிறந்து விளங்கவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இளைய சமுதாயத்திற்காக மன்றாடுகிறோம். இன்றைய நவீன உலகிலே மயங்கி கிடக்கிற இளைய சமுதாயம் இறைப்பற்றில் வளரவும் அவர்கள் ஆன்மாவை அழித்துக் கொள்ளாமல் உம்மையே தேடி நாடவும் உமது தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த காணொளியின் மூலம் இத்திருப்பலியில் பங்கு பெறும் அனைவரின் எண்ணங்களும் இயக்கங்களும் நிறைவேறிடவும் இந்த பெரும் தொற்றிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்படவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலமளிக்கும் நாயகனே இறைவா, இப்பெரு தொற்றினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் எம் சகோதர சகோதரியர்கள் குணம் பெற்று வீடு திரும்பவும், இந்த நோயினால் உயிரிழந்த ஆன்மாக்கள் இளைப்பாற்றை அடையவும், மேலும் இந்த நோய் இன்னும் பரவாமல் இருக்கவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்களை படைத்து பராமரித்து காத்தோறும் எங்கள் அன்பு பிதாவே, அமைதியை எங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் கொடுத்திடவும் மிக சிறப்பாக இந்த பெரும் தொற்று காலத்தில் வேலை இல்லாமல் வறுமையால் கஷ்டப்படுகின்ற எல்லா மக்களையும் நம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். உண்ண உணவும் இருக்க இருப்பிடமும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை அவர்களுக்கு கொடுத்திடவும், மேலும் அன்னை மரியை போன்று நாங்கள் எங்கெல்லாம் தேவை இருக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று எங்களுடைய
கிறிஸ்துவ கடமைகளை நிறைவேற்றிடவும் பெரும் தொற்று காலத்தில் அவதிப்படுகின்ற எல்லா நோயாளிகளையும் ஆவியின் கொடைகளும் கனிகளும் நிறைவாக பொழிந்து அனைவரையும் தேற்றி குணப்படுத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் தலைவரும் ஆகிய கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான புனித திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலேந்தி பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, தூய ஆவியாரின் பெருவிழாவில் உம் பிள்ளைகளாகிய நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். இவ்வாறு அவரே எங்களை நிறையுண்மையை நோக்கி வழிநடத்துகிறாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரானவரே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவுற செய்கின்றீர். ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களுக்காக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை நிறைவாக வழங்குகின்றேன். திரு அவை பிறந்த அந்த நாளிலே தூய ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிட செய்துள்ளார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மனிதர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடிய முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 மாப்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு கைமாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆகவே ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க புனித ஃபாத்திமா அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித சூசியப்பர், புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித சின்னப்பர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற மரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆவியானவரின் ஆற்றலும் கொடைகளும் கனிகளும் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைத்திட வேண்டும் என்று நம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். பின்னுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாணாளில் அமைதியை கண்டுபிட நன்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்பதாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் எங்கள் ஒவ்வொருடைய ஆழமான விசுவாசத்தை நோக்கி எங்களுக்கு ஒற்றுமையும் அமைதியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உயிர்த்த ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அளித்துக் கொள்வார். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். பிரியமானவர்களே, இதோ இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நாம் உயிர் வாழ்வதற்கான உயிர் மூச்சான ஆற்றலான பரிசுத்த ஆவியானவரை நமக்கு துணையாளராக கொடுக்கின்ற அன்பு இறைவன். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தூதல் திரு ரத்தம் நம்மை காத்து முடியும். செய்ய முடியாமல் நிலை தடுமாய் துணையாய் நிலை தடுமாறி துணையாய் துணையாய் அருமையா அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். கடவுளின் மாபெரும் செயல்களை பேசினர். அல்லேலூயா. நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருவுடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவளித்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் எங்களில் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆவியின் ஆலயங்களாக திகழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.